தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகள் உன் கூடாரத்தை அணுகாது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இதுவரை நீ ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானவை செய்வார். இதுவரை நாம் ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானவை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நீ வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீ பராக்கிரமாமி, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நன்மை செஞ்சிருக்காங்க. ஃப்ளட் வந்துச்சு நம்ம ஊர்ல தூத்துக்குடியில, நம்மளெல்லாம் இயேசுவை பாதுகாத்துட்டாங்க. கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா இயேசுப்பா நம்மளை உயிரோடு வச்சிருக்காங்கல்ல. அவருடைய கிருபையினால நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அவருடைய கிருபையினால நம்மளுடைய சரீரத்துல பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே சீரா இருக்கிறது. அவருடைய கிருபையினால நம்மளுடைய சரீரத்துல நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கீங்க. கரெக்டா? ஸோ கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு நீங்க உங்க சரீரத்துல ஒன்றும் கூட்டவும் போறது கிடையாது, குறைக்கவும் போட கிடையாது. சரியா? ஏசு அப்பாவோட சித்தத்துக்கு விட்டு கொடுத்துருங்க. இந்த தீமைகளை எல்லாவற்றையும் ஏசப்பா நன்மையா மாற்றிடுவாங்க. துதித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.